இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைக்கு பௌர்ணமி. அண்ணாமலையானை தொழுபவர்களுக்கு முக்தி கிடைக்கும். அண்ணாமலையை நினைக்க முக்தி, திருவாரூரில் பிறக்க முக்தி என்று சொல்வார்கள், காசியிலே இறக்க முக்தி என்று சொல்வார்கள். இன்றைய நாளிலே திருவண்ணாமலை அண்ணாமலையானை வணங்கி உண்ணாமுலையாளை வணங்கி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தகவலானது அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். எம்பெருமான் ஈசனுடைய எத்தனையோ திருக்கோவில்கள் இருக்கின்றது. அந்த திருக்கோவில்களிலே நகரேஷு காஞ்சி என்று சொல்வார்கள். காஞ்சிபுரம் ஸ்தலங்கள் இருக்கின்ற அற்புதமான ஒரு ஊர். தடுக்கி விழுந்தால் கோவிலிலே தான் விழ வேண்டும் என்று நகைச்சுவையாக ஒரு சொல்வார்கள். காஞ்சிபுரத்தை பற்றி கோவில் நகரம் என்று சொல்வார்கள். காஞ்சிபுரம் என்பது சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை குறிக்கின்ற அற்புதமான ஒரு ஊர். நிறைய பெருமாள் கோவில்கள், நிறைய சிவன் கோவில்கள், புகழ்பெற்ற மடங்கள் இருக்கின்ற ஊர். இப்படி காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காஞ்சிபுரத்திலே வாழ்பவர்களுக்கு இறைவனுடைய தனிப்பெரும் கருணை இருந்தால்தான் காஞ்சிபுரத்திலே நாம் வீடு எடுத்து வாழ முடியும். காஞ்சிபுரத்திலே வாழ்பவர்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த காஞ்சிபுரம் தேர் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான நகரமான காஞ்சியிலே தெய்வநாகேஸ்வரர் திருக்கோவில் என்ற ஒரு கோவில் இருக்கின்றது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலே எலுமியங்கோட்டூரிலே இருக்கின்றது இந்த அற்புதமான தலம். சிவன் கோவில் இது. இந்த கோவிலுடைய தலபுராணம் என்று பார்த்தால் தேவமங்கையான ரம்பா வழிபட்ட கோவில். இந்த வேளையிலே ரம்பாதேவியை பற்றி சொல்ல வேண்டும். ரம்பாதேவி கலைகளுக்கெல்லாம் அதிதேவதையாக விளங்குபவள். ரம்பா தேவதையை வழிபட்டு நாம் ஒரு கலையை கற்றுக்கொள்ள துவங்கினால் அந்த கலையானது நல்ல விருத்தி அடையும், நல்ல ஞானம் கிடைக்கும். இப்போது கூட குபேரர் கோவிலிலே ரம்பா திதி அன்று அன்றைய நாளிலே கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி ரம்பாதேவிக்கு தனியாக வழிபாடு செய்வார்கள். இது தொன்று தொட்டு இருக்கின்ற அற்புதமான வழிபாடு. ஒரு சில கோவில்களிலே இவற்றை பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ரம்பாதேவியை வழிபட்டால் நமக்கு ஞானம் விருத்தியாகும். ஆகவே இந்த ரம்பாதேவி வழிபட்ட இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு ஞானம் கைகூடும். நாம் கற்கின்ற கலைகளுடைய வித்தை அதிகமாகும். இந்த ஆலயத்திலே அர்ச்சகர்கள் லிங்கத்தை தொடுவதில்லை. சாதாரணமாக எல்லா கோவில்களிலேயும் அர்ச்சகர்கள் லிங்கத்தை தொட்டு பூஜை செய்வார்கள் அல்லவா? இந்த ஆலயத்திலே ரம்பாதேவி வந்து வழிபட்ட கோவில் என்ற காரணத்தினாலே அர்ச்சகர்கள் இங்கு இருக்கின்ற லிங்கத்தை தொடாமல் தான் பூஜை செய்கின்றார்கள். சரி, ஆடைகளை எப்படி மாற்றுகின்றார்கள் இறைவனுக்கு என்றால், ஒரு பெரிய குச்சியை எடுத்து அந்த குச்சிகளினாலே மாலைகளை அணிவிப்பது, ஆடைகளை அணிவிப்பது என அப்படித்தான் இங்கு பூஜை செய்கின்றார்கள் அர்ச்சகர்கள். லிங்க திருமேனியை அர்ச்சகர்கள் கூட தொடுவதில்லை. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி போன்ற அசுரர்கள் மூவர் இருந்தனர். இந்த மூவரும் அசுரர்கள் பறக்கும் கோட்டைகளை அமைத்து அவற்றிலே பறந்து பறந்து தேவர்களை தாக்கி தேவர்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகளை செய்தார்கள். மிகவும் வருந்திய தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். அவரும் தேவர்களுடைய அந்த இன்னலை தீர்க்க வேண்டும் என தேரிலே புறப்பட்டார். ஆனால் முதல் கடவுளான விநாயகரை வழிபடுவதற்கு மறந்துவிட்டார். எந்த செயலிலே ஈடுபட்டாலும் முதலிலே விநாயகப் பெருமானை வழிபடுவது என்பது நம்முடைய மரபு. ஆனால் சிவபெருமான் அன்றிருந்த அவசரத்திலே விநாயகப் பெருமானை நினைக்காமல் கிளம்பிவிட்டார். சிவபெருமானே மரபை மீறிய காரணத்தினாலே விநாயகப் பெருமான் சிவபெருமானை சோதித்தார். தேரினுடைய அச்சு முறிந்தது. மரமல்லிகை காடாக இருந்த தலத்திலே இத்தலத்தின் வழியாக சென்ற அந்த தேரானது நிலைகுலைந்து நின்றுவிட்டது. அதனை தாங்கி பிடித்தார் மகாவிஷ்ணு. அப்போது சிவன் தடுமாறவே அவரது கழுத்திலே கிடந்த
கொன்றை மாலையானது கீழே விழுந்தது. அந்த இடத்திலே சுயம்பு லிங்கம் ஒன்று தோன்றியது அழகாக. பிற்காலத்திலே அந்த லிங்கத்துக்குத்தான் கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமிக்கு தெய்வ நாயகேஸ்வரர் என பெயரிடப்பட்டது. இந்த லிங்கம் புனிதமானது என்பதால் பூஜையின் போது கூட அர்ச்சகர்கள் யாரும் தொடுவதில்லை. குச்சியின் உதவியோடு தான் சுவாமிக்கு நான் முன்பே சொன்னபடி ஆடைகளை அணிவிக்கிறார்கள், மாலைகளை அணிவிக்கிறார்கள். தொடாமல் தான் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தேவகன்னியரான ரம்பா மட்டுமல்ல, ஊர்வசி, மேனகா மூவருமே தாங்கள் எப்போதும் அழகுடன் திகழ்வதற்கு தேவகுருவான பிரகஸ்பதியிடம் வேண்டி வரம் கேட்டார்கள். அப்போது தேவகுரு சிவபூஜை செய்யும்படி அவர்களுக்கு ஆணையிட்டார். அவர்கள் இங்கு வந்து சிவபூஜைக்காக தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார்கள். அதிலே நீராடிவிட்டு 16 பட்டை சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். சிவன் அருளால் பேரழகு மங்கையராக மாறினார்கள். அரம்பையருக்கு அருள் செய்ததால் சுவாமிக்கு ரம்பேஸ்வரர் என்ற பெயர் உண்டு. இத்தலத்திலே ரம்பையங்கோட்டூர் என்ற பெயரும் உண்டு. தற்போது எலுமியங்கோட்டூர் என அழைக்கப்படுகின்றது. ஆனால் இதனுடைய உண்மையான பெயர் ரம்பையங்கோட்டூர் என்பதுதான். கோவிலுடைய நுழைவு வாயிலிலே 16 பட்டையுடன் கூடிய ரம்பாபுரிநாதர் மேற்கு நோக்கி அழகாக காட்சி தருகின்றார். தேவமங்கையர் வழிபட்ட போது சிவன் யோக தட்சிணாமூர்த்தியாக காட்சியளித்து நீங்கள் மூவரும் என்றென்றும் இளமை பொலிவுடன் விளங்குக என வரமளித்தார். வலக்கையை மார்பிலே வைத்த நிலையிலே கோட்டத்திலே இருக்கும் இவரை வழிபட்டால் நம்முடைய இளமையும் பொலிவும் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு இளமையும் பொலிவும் கிடைக்கும் அல்லவா? ஆகவே இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சிவத்தலங்களை தரிசித்த ஞான சம்பந்தர் இத்தலத்தின் வழியாக வந்தபோது பசுவாக தோன்றி சிவன் வழிமறித்தார். தான் கோவில் கொண்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டவே சம்பந்தரும் சிவனுக்கு அருமையாக ஒரு பதிகம் பாடினார். தினமும் கோபூஜை நடக்கின்ற இத்தலத்திலே ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 2 முதல் 7 வரையிலும், அதேபோல் செப்டம்பர் மாதம் 5 முதல் 11 வரையிலும், 11ஆம் தேதி வரையிலும் மூலவர் மீது சூரிய ஒளி படர்கின்றது என்பது அற்புதமான ஒரு நிகழ்வாகும். சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையிலே பூந்தமல்லியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலே மேவலூர் குப்பம் என்ற ஊரிலிருந்து வலப்பக்கம் பேரம்பாக்கம் அடைந்து அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது நரசிங்கபுரம் திருக்கோவில். நரசிங்கபுரம் செல்லும் வழியிலே இந்த தலமானது அமைந்திருக்கின்றது. நல்ல ஒரு அற்புதமான நாள், பௌர்ணமி நாளிலே இந்த சிவபெருமானை பற்றி நாம் சிந்தித்தோம். சிவபெருமானுடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் அழகோடும் இளமையோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் திகழ வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடும் திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவபெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.